இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மசாலா பூண்டு சாதம் செய்யலாமா. ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு பல் எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இதோட ஆட் பண்ணி இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். கடைசியாக மல்லித்தலை தூவி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதோடு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 வாரம் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மீதமாக இருக்கிற மசாலாவில் நல்லா வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலை தூவி பரிமாறினீங்கன்னா சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆயிரும். இது கூடயே நீங்கள் 2 முட்டையும் உடச்சி ஊற்றி கிளறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி